அதிகாரம் 64 அமைச்சு. குறள் எண் 632. பண்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இந்த குறளை என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். வன்கண் அப்படின்னா உறுதிப்பாடு, தாம் கிடைத்த நிலையிலிருந்து மாறாத தன்மை. குடிகாத்தல் அவனது குடிப்பிறப்பு, எப்பேற்பட்ட பிறப்பு. அப்புறம் காத்தல், அதனை காக்கின்ற திறன், அதாவது அவனுக்கு அவருக்கு கீழ் இருப்பவர்களை காக்கின்ற திறன், அதை சொல்கிறாங்க. கற்றறிதல், கற்றறிந்த அறிவு. ஆழ்வினையோடு, ஆழ்வினை அப்படின்னா மிகுந்த ஈடுபாடு, அதாவது முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐந்துடன், இந்த ஐந்தையும் மாண்டது அப்படின்னா உடையது, உடையவரே. இந்த இடத்துல அமைச்சு அப்படின்னா அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமைச்சர்னா யார் அப்படின்னு நம்ம அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குறளில் மன உறுதிப்பாடு, குடிப்பிறப்பு, காக்கும் திறன், கற்றறிந்த அறிவு, கூடிய முயற்சி, இவை ஐந்தையும் உடையவரை அமைச்சர். அதை தான் இந்த குறளில் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். மன உறுதிப்பாடு, குடிப்பிறப்பு, காக்கும் திறன், கற்றறிந்த அறிவு, முயற்சி ஆகிய இவ்வைந்தும் உடையவரே அமைச்சர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.